இந்தியன் பேங்கர்ஸ் டீம்லேருந்து ஐபிபிஎஸ் கிளர்க்குடைய கட் ஆஃபை சொல்லுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் நம்ம டெலகிராம் குரூப்லையும் யூடியூப்லையும் கேட்டுக்கிட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் ஆஸ்பென்ஸ் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் ஆஃபை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நிறைய மெயின்ஸ் கண்டென்ட்டை நம்ம கொண்டு வருவோம் நம்ம சேனலில். ஓகே, இந்த கட் ஆஃபில் ப்ரெடிக்ட் பண்ணும்போது நாம் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் அப்ராக்சிமேட்லி 900 ஒரு 6 கம்மி. ஓகேங்களா? அதிலிருந்து இப்போ இந்தியன் பேங்க் ஒரு 1700 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 30%னா கூட 510 வேக்கன்சிஸ் வரும். நம்ம 20% எடுத்துக்கிட்டா கூட நம்ம மினிமம் பாசிபிலிட்டி இவ்வளோ கூட வேணாம். மினிமமாக நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1200 வேக்கன்சிஸ்க்கு அவங்க மெயின்ஸுக்கு ஃபில்டர் பண்ணுவாங்க. இன்ட்டு 10 போட்டால் 12,000 பேர். ஓகேங்களா? இப்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 80 அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 85 அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 90 அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 93ன்னு. இந்த அட்டெண்ட் பண்ணவங்களுடைய கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவ்வளோ இருக்காது. அந்த அட்டெண்ட் பண்ணவங்கள்ல நெறைய பேர் இங்கிலீஷ்ல 30 அவுட் ஆஃப் 30 போட்டிருப்பாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த வருஷம் ஆப்டி ரீசனிங் ஈஸியா தான் இருந்தது. ஆனா, இங்க என்ன வித்தியாசம்னா, இங்கிலீஷ் தான் வித்தியாசம். அந்த 90 அட்டெண்ட் பண்ணவங்க, 80 அட்டெண்ட் பண்ணவங்கள்ல எத்தன பேர் இங்கிலீஷ் அக்யூரஸியா போட்டாங்கன்னா, அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த ஃபேக்டரையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். வேக்கன்சீஸ் அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய டைம்ல 700, 600, 800 அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. இந்த டைம் இன்டு 2 அந்த ரேஞ்சில இருக்கு. இன்னும் வேற சில பேங்க்ஸ் எல்லாம் வேக்கன்சீஸ் இன்கிரீஸ் பண்ணியிருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ நமக்கு மினிமம் மினிமம் மார்க் யாரு அப்படின்றது தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதிகமான அட்டெம்ப்ட் தேவையில்ல. கடைசி இந்த 12,000 பேர் எடுக்கிறோன்னா, 12,000வது ஆள் எத்தனை மார்க் எடுக்கிறான்னா, அதுதான் நமக்கு கட் ஆஃப். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஆப்டிட்யூட் ஆப்டிட்யூட் செக்ஷன்ல 20 மார்க், ரீசனிங்ல 27 மார்க், இங்கிலீஷ் செக்ஷன்ல 15 மார்க். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியல் குட் அட்டெம்ப்ட். இந்த நார்மலைசேஷன்லாம் இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு வேரியேஷன் ஷிப்ஸ்ல எதுவுமே கிடையாது. எல்லா ஷிப்ஸும் ஒரே லெவல்ல தான் இருந்துச்சு. 1 மார்க் 2 மார்க் தான் முன்ன பின்ன. அப்போ இத ஆட் பண்ணா நமக்கு 62 வருது. 62 பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படிங்கிறது நம்ம டிஎன் பேங்கர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப் 59ல இருந்து 65 ரேஞ்சில இருக்கிறவங்க மெயின்ஸுக்கு படிங்க. இந்த அட்டெம்ப்ட்ட பார்த்துட்டு 74 கட் ஆஃப் வரும், 85 கட் ஆஃப் வரும். அந்த மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. 90 கட் ஆஃப் வரும்னு கூட சில பேர் பீதிய கிளப்பி விடுவாங்க. கிளப்பி விட்டு போய் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க கண்டிப்பா அத நம்பாதீங்க. ஒரு 62 பிளஸ் ஆர் மைனஸ் 3 59லேருந்து 65க்குள்ள உங்களுடைய மார்க் இருக்கு. கண்டிப்பா அட்டெம்ப்ட்ல மார்க் இவ்வளோ இருக்கு அப்படின்னா, மெயின்ஸுக்கு படிங்க. சர்ப்ரைசிங்கா அவங்க 58 கூட கட் ஆஃப் வைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பேப்பர் ஈஸி தான். அதனால தான் நான் 62 பிளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ்ல டிபெண்ட்ஸ் ஆன் இங்கிலீஷ் அக்யூரசி. நார்மலைசேஷன் அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது டைமு. அதனால மேக்ஸிமம் 1 ஆர் 2 மார்க் தான் வேரியேஷன் ஆகும். கண்டிப்பா இந்த ரேஞ்சில உங்களுடைய மார்க் இருந்தா மெயின்ஸுக்கு படிங்க. வேஸ்ட்டா போறது கிடையாது. இதுக்கு அடுத்து சில ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாம் வர்றதுனால அந்த எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு. தேங்க் யூ.